ஒருங்கிணைந்த பண்ணை விவசாய யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆடு வந்து பருவமாக இருக்கா இல்லையா, அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா முழு பருவத்தோடு இருக்கா இல்லையா, பருவமாக இருக்கிற ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வந்து கிடாய்களுடன் சேர்க்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளம் குட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா முதல் டைம் வந்து கிடாய்களோடு சேர்க்கும்போது எத்தனை மாதம் கழித்து சேர்க்கணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆடு பருவமாக இருக்கும்போது முதல்ல வந்து ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா அவிழ்த்து விட்டுருக்கக்கூடாது. அப்படி அவிழ்த்து விட்டீங்க அப்படின்னா கிடாய்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற ஆடுகள் மற்றும் குட்டிகளை வந்து பார்த்திங்கன்னா முட்டி சேதப்படுத்திடும். அதனால் பருவமாக இருக்கிற ஆட்டை முதல்ல கட்டி வச்சிடணும். அதுதான் வந்து முக்கியம். பருவமாக இருக்குதா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னா, ஆடுகளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோலை வெள்ளை கலரில் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாலை ஆட்டி ஆட்டி நிற்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆடுகள் வந்து பருவமாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடாய்களை வந்து அவுத்து விடலாம். கிடாய்களை வந்து பார்த்திங்கன்னா அவுத்து விடும்போது அந்த ஆடுகள் வந்து முட்டி தள்ளிச்சு கிட்டையே விடலை அப்படின்னா அது முழு பருவமாக இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிடாய்களை அவுத்து விடும்போது பக்கத்தில் இருக்கிற ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா பருவமாக இருக்கிற ஆட்டுக்கிட்ட மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த கிடாய்கள் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும். பயப்படாமல் அவுத்து விடலாம். ஒரு பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா தரமான கிடாய்கள் தான் வந்து ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தரமான குட்டிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு ஆடு சரியாக பருவம் இல்லாத போது கிடாய்கள் வந்து தாண்டுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அது வந்து வாலை சுருட்டி வச்சுக்கிட்டு தாண்டவே விடாது. இந்த ஆடு முழு பருவத்தோடு இருக்குது அப்படின்னா வாலை ஆட்டிக்கிட்டு அந்த கிடாய்களோட உரசிக்கிட்டே நிற்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக யூரின் வந்து பார்த்திங்கன்னா விட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருந்தால் முழு பருவத்தோடு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிடாய்களோட சேர்த்தா இந்த ஆடுகள் வந்து கண்டிப்பாக வந்து பயிராயிரும். ஒரு ஆட்டை வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிடாய்களோடு சேர்க்கணும் அப்படின்னா, காலையில் 2 டைமும் சாயங்காலம் 2 டைமும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சேர்க்கணும். அந்த கிடாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோடு சேர்ந்துருச்சு அப்படின்னா காலை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி 2 காலையும் வந்து குறுக்கிட்டு நிற்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோட வந்து பார்த்திங்கன்னா கிடாய் சேர்ந்துருச்சின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு 4 டைம் வந்து பார்த்திங்கன்னா கிடாய்களை சேர்க்கறது மூலிமா நம்மளுக்கு 100% வந்து பார்த்திங்கன்னா சினையாக வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா 4 டைம் வந்து கிடாய்களோட சேர்க்க சொல்கிறோம். இந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோட போகுது குட்டி. இந்த குட்டி வந்து போட்டு பார்த்திங்கன்னா 9 மாதம் ஆகுது. இந்த குட்டியும் பார்த்திங்கன்னா பருவமாக இருக்குது. வாலை ஆட்டிக்கிட்டு கிடாய் கூடயே வந்து சேர்ந்து நிற்கிது. இந்த குட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பருவமாயிடுச்சு. நம்ம 9 மாதத்துக்கு முன்னாடி வந்து குட்டியை வந்து பார்த்திங்கன்னா கிடாயோட சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஞ்சு அந்த குட்டி வந்து பெருசாகாது. அப்போ தரமான அடுத்த ஜென்ரேஷன் ஆடுகள் வந்து உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆடு தரமாக வேணும்னா 9 மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிடாய்களோட சேருங்க. நல்ல தரமான வந்து ஆடுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆடுகளை வந்து இனச்சேர்க்கை சேர்க்கும்போது கருப்பு ஆடுகளுக்கு கருப்பு கிடாய்களை வந்து தரமான கிடாய்களை வந்து பார்த்திங்கன்னா இனச்சேர்க்கை சேருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பண்ணை வந்து பார்த்திங்கன்னா லாபகரமாக போகும். அதே மாதிரி கிராஸ் ப்ரீடு கம்பல்சரி வந்து பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நஷ்டம் ஏற்பட்டுரும். உங்களுக்கு ஆடு வளர்ப்பு பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருப்பின் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.